மயிலும் கொக்கும். ஒரு காலத்துல ரொம்ப அழகான மயில் ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. தான் ரொம்ப அழகா இருக்கும்னு அந்த மயிலுக்கு ரொம்ப கர்வம். அதனால எல்லா காட்டு விலங்குகளுக்கு முன்னாடியும் தன்னோட பெருமைய பேசிக்கிட்டே இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா, என்னோட தோகை எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க பாத்தீங்களா, என்னோட நிறம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த மயில பார்த்தாலே மற்ற விலங்குகளுக்கு பிடிக்காது. ஆனா அத பத்தியெல்லாம் அந்த மயில் கவலைப்படாம அது தன்னோட பெருமைய பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அது ஒரு கொக்க பார்த்துச்சு. அந்த கொக்கு கிட்ட போன அந்த மயில், "கொக்கே கொக்கே, என் தோகைய பாத்தியா, எவ்வளவு அழகா இருக்குன்னு" கேட்டுச்சு. அதுக்கு அந்த கொக்கா, "ஆமா, உன்னோட தோகை ரொம்ப அழகா இருக்குன்னு" சொல்லுச்சு. உடனே அந்த மயில், "ஆமா, உனக்கு என்ன மாதிரி அழகான தோகை இல்ல பாத்தியான்னு" சொல்லுச்சு. மயில் தன்னை வம்பிழுக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த கொக்கு, "ஓ மயிலே, உன்னோட தோகை மாதிரி எனக்கு தோகை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு உயர பறக்கிறதுக்கு உதவுற வலிமையான சிறகுகள் இருக்கு. என்னால அந்த மலை மேகத்தை நோக்கி வேகமா பறக்க முடியும். மேல இருந்து அந்த அருவிய பார்க்க முடியும். வானத்துல பறந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வேகமா போக முடியும். ஆனா உன்னால அது மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டுச்சு. இத கேட்ட அந்த மயிலுக்கு அப்பத்தான் உண்மை புரிஞ்சது. அடடா, வெறும் அழக மட்டும் வச்சிருக்கிற நாம தனி திறமைகள் வச்சிருக்கிற எல்லா மிருகங்களையும் இத்தனாள் மட்டம் தட்டினமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. குழந்தைகளா, இந்த கதையில வர்ற மயில் மாதிரி இல்லாம மத்தவங்களையும் மதிக்க பழகிக்கோங்க.